வணக்கம். கோயில் பூசாரி சார், ஐயா வணக்கம். உங்களுக்கு ஒரு ஒரு கும்பிடு. பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கல, பேசணுன்னு தான் நினச்சேன். யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் என்னை பற்றி அப்படி சொல்லிட்டு பேசணுன்னு தான் நினச்சேன். என்னன்னாக்கா ஐயா, இந்த சிவன் கோயில் இஷ்யூ ஜலன் காசிங்கில் வந்துட்டு நானும் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டவன். ஸோ பாதிக்கப்பட்டவனால நான் பேசுகிறேன், மற்ற விஷயம்லாம் நான் எதுவும் பேசலை. பாதிக்கப்பட்டவனால நான் பேசுகிறேன். நானும் ஒரு டைமில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், அதாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு. அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ஒரு விஷயம். ஸோ அப்போ நானும் வந்துட்டு அந்த கோயிலுக்கு நான் புதுசுனால என்னை ஒரு அக்கா கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அப்பா தவறிட்டாங்க. அதுக்கு நான் விளக்கு போடுறதுக்கும் அதுக்கப்புறம் உபியம் கொண்டு வர்றதுக்கும் அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சைடில் வந்து நான் பிஜே சைடில் இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணினேன், ஒரு தூக்குவாளி, நம்மளோட தமிழவங்களோட அந்த பாரம்பரிய தூக்குவாளி இருக்கும்ல, அந்த தூக்குவாளியில் வந்துட்டு ரொம்ப கூட சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் நாள் அந்த கொஞ்சம் உப்புமாவு கிண்டி, ஒரு பேக்கெட் உப்புமாவு கிண்டி ஒரு ஆசைக்கு அந்த டைமில் வந்துட்டு என் கதையை கொஞ்சம் சொல்கிறேன். அந்த டைமில் வந்துட்டு அப்பா தவறி போனோன்னு நம்மளுக்கெல்லாம் அப்படியே இருண்டு போச்சு, உலகமே இருண்டு போச்சு. அந்த டைம்ல கோயிலுக்கு வரவங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வருவாங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஆமாங்களா? எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வருவாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க கையில பணம் இருக்கா, பணம் இல்லையா, என்ன ஒரு குணத்துல வந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த டைம் வந்து நான் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தேன், ஓகேங்களா? நான் யார்கிட்டையும் போயிட்டு எதுவும் இது பண்ணி கேட்கல. அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ஐயோ நம்மளால வந்து கோயிலில் வந்து உபியும் செய்ய முடியாது, அந்த செய்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து அந்த டைமில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு ஒரு லாஸ்டான உள்ள உபியம் வந்து 71 உள்ளி சொன்னாங்க. அப்போ அந்த 71 உள்ளியா, அப்புறம் அந்த பூஜை விளக்கு போடணும், அதுக்கப்புறம் அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து 111 உள்ளி வந்துச்சு. அந்த டைம்ல 111 உள்ளி கொடுக்குற சக்தி எனக்கு இல்லை, 111 உள்ளி கொடுக்கறதுக்கு அந்த சக்தி இல்லை. ஸோ அதனால சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லப்பா, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு ஆளுங்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் கொடுக்குறேன். என்னால் பெரிய அளவுக்கு அன்னதானம் கொடுக்க முடியல. வீட்டில் வந்து உப்புமாவு ஒரு 2 பேக்கெட் உப்புமாவை போட்டு கிண்டி ஒரு தூக்கு வழியில் கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனேன். அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிவன் கோயில், நானும் புதுசு சிவன் கோயிலுக்கு வர இருந்தேன். ஆனால் வந்து இந்த உபியம் வந்து எனக்கு எந்த ஒரு அதோட பராத்தோரான்னு எனக்கு எதுவும் தெரியல. நானும் போயிட்டு அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு வந்த பிறகு அங்கே நான் ஓரமாக நின்றுட்டு அவங்களுக்கு நான் பிரார்த்தனை அந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு நான் அந்த பையில போட்டு கட்டிக்கிட்டு எல்லாம் பையில நானே எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கும் போது அங்கே உள்ள பூசாரி, ஆனால் யாருன்னு தெரிலல எனக்கு, இவரா யாருன்னு தெரில, கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு, கொஞ்சம் காலம்னு சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷத்துக்கிட்ட அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த ஒரு பூசாரி வந்து சொன்னார், பூசாரின்னு சொல்ல முடியாது, அங்கே உள்ள தலைவர்கள், அதில் யாருன்னு எனக்கு ஞாபகத்தில் முகம் மறந்து போச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, இங்கே வந்து வெளியிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் வெளியிலேருந்து உபயம் வந்து நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்து நீங்கள் இங்கே யாருக்கும் எங்கள் பத்திரங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் ஆசையை செஞ்சு எடுத்துருவேன். அப்போ எனக்கு வாயில் அது பூச்சி, எனக்கு வேற இது இல்லைங்க, நான் கொண்டுட்டு வந்துட்டேன், நான் இதை எடுத்துட்டு போக முடியாது, அப்பாவுக்காக அவருக்காக நினைச்சு மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கலாம் அன்னதானம், என்னால் முடிஞ்சது செய்கிறேன் அப்படி சொல்லி நான் சொல்லும் போது, இல்லை ஸ்ட்ரிக்டா சொல்றோம், நீங்க யாருக்கும் எங்களுடைய பக்தர்களுக்கு இங்க வந்தவங்களுக்கு யாருக்குமே நீங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, வாய் திறந்து பேசுவோம் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன், ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, எனக்கு காரணம் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குல்ல, ஏன் கொடுக்கக்கூடாது? அப்பா அவர் சொன்னாரு, இங்க பாருங்க வாங்க நீங்க வெளியிலன்னாரு. வெளியில போன ஒரு பெரிய போட்டு போட்டு வச்சிருந்தாரு, இந்த கோயில்ல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன உடுத்தணும், என்ன உடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போட்டு போட்டு வச்சிருந்தாங்க. சிவன் கோயிலுக்கு போறவங்களுக்குலாம் தெரியும், அதுவும் ஜலான் கசினுக்கு போறவங்களுக்குலாம் தெரியும். அங்கே வந்துட்டு வெளியில் உள்ள உபயம், டொனேஷன் ஃபுட்டு, இந்த மாதிரி எதுவுமே வந்து வெளியிலேருந்து சாப்பாடு வந்து உள்ளுக்கு நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக அந்த போர்ட் போட்டிருந்துச்சு. அப்போ நான் அதை படிச்சுட்டு சரி என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு.
அவர் சொன்னாரு. இது நிறைய பேர் வீடியோ வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி போடுறீங்க. அதோட காரணம் என்கிட்ட சொன்ன ஒரு காரணம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், பொதுமக்கள் கிட்ட. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து அந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு வந்து இத சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட சொன்னது போய் சொல்லுங்க, நிஜமா சொல்றேன். சாமி கிட்ட நான் போய் பேச மாட்டேன். இந்த கோயில, ஜலன் கசிங் கோயில பேரை வந்து பூரோ பண்றதுக்காக சிலர் வந்து இந்த கோயிலை வந்து டேமேஜ், பேரை வந்து வீணாக்கணும், இந்த கோயிலை வந்து வீணாக்கணும், பேரை வந்து டேமேஜ் ஆக்கணும், இந்த கோயிலுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்றனால யாரும் வெளியில உள்ள பக்தர்கள், அதாவது வேற கோயில், அவர் சொன்னார் என்கிட்ட, இது சத்தியம், நான் சத்தியம் போய் சொல்ல, அப்பா மேல சிவன் மேல போய் சொன்னாக்கா நான் போய் சொல்லக்கூடாது. ஓகே, அதே மாதிரி அந்த கோயில சொன்னவங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அப்போ ரொம்ப காலமாச்சு. அவங்க சொன்னாங்க இந்த கோயிலை வந்து பேரை வந்து நாரடிக்கிறதுக்குன்னு, இந்த கோயிலை வந்து வீணாக்கணும், பேரை வீணாக்கணும் அப்படின்றதுனால வெளியில இருந்து யாரும் வந்து உபயம் கொண்டு வந்து இங்க உள்ள பக்தர்கள் முன்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, இங்க உள்ள சாமி கும்பிட்ற வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருச்சான். எனக்கு தெரியல, கடவுளுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து நினைக்கிறேன், இந்த கோயிலுங்கெல்லாம் வந்து எனக்கு தெரியல, அங்க வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மனசுக்காரவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை கதை தெரியும். ஏன்னா நம்மளுக்குலாம் தெரியாதுல்ல, அங்க யார் தலைவரா இருக்கா, அசிஸ்டனா யார் இருக்கா, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா பிசினஸ் நடத்துறாங்களோன்னு எனக்கு தெரியல. அப்ப எனக்கு வாயில அது பூச்சில. இப்ப நான் கேட்பேன், வெளியில உள்ள கோயில், ஏதோ ஒரு கோயில்ல இருந்து அந்த ஆள் வந்து இங்க உள்ள சாமி கும்பிட வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து, எப்படி சொன்னாருன்னு தெரியல, சாப்பாடு கொடுக்க வந்து அவங்களுக்குலாம் ஃபுட் பாய்சன் ஆயிருச்சான். அந்த மாதிரி வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்தவங்க வந்து ஃபுட் பாய்சனாக வந்தோடனே மறாத நாள் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருச்சு அந்த கோயில்ல. ஓகேயா, அது எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது நடந்திருந்தாக்கா யாராவது அப்டேட் பண்ணுங்க, உண்மையில அந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நடந்தனால இந்த கோயிலுக்கு வந்து ஆளுங்க குறைஞ்சு போயிட்டாங்களாம். கோயிலுக்கு வரவங்க வந்து எல்லாரும் குறைஞ்சு போயிட்டாங்க. ஸோ எங்கள் கோயிலே அப்படியே ஓன் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போலீஸில் விசாரித்து சாப்பாடெல்லாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி என்னென்னமோ எல்லாம் செஞ்சு என்னமோ சொன்னாங்க, என்கிட்ட அந்த கதையை தான் சொன்னாங்க. செஞ்சு பார்த்தப்ப தான் தெரியுது, விரோதி என்னங்க, கோயிலுக்கும் விரோதி இருக்கா? இந்த கோயில் விரோதி, இந்த கோயில் நான் உன்ட்ட சேர மாட்டேன், போ நான் உன்ட்ட சேர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது விரோதி இருக்கா? இல்ல இந்த கோயில்ல உள்ள தலைவருங்க அசிஸ்டன், இந்த கோயில்ல உள்ள தலைவருங்க அசிஸ்டன், உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா, பிரச்சனையா? ஓ, உன் கோயிலுக்கு தான் நிறைய பேர் வராங்க, ஓ என் கோயிலுக்கு நான் ஆளே வரமாட்டேன், இரு உன் கோயில நான் என்ன பண்றேன் பாரு, ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உன் கோயிலுக்கு யாரும் வர விடாம ஆக்குறேன் பாரு, முடிஞ்சா செஞ்சு பாருடா. இந்த கோயிலுக்கு பார்த்தாக்கா எல்லாம் வாந்தி வைத்தாலே ஆயிடுச்சு, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருச்சு, இப்படிதான் சொன்னார் என்கிட்ட. ஸோ இந்த கோயில் வந்து கொஞ்ச நாள் வந்து யாருமே வர்றதில்லைங்க. ஏன்னா வந்துட்டு எங்க கோயிலை நார் அடிக்கணும், பேரை நார் அடிக்கணுன்றதுக்காக சாப்பாடை வந்து கொடுத்து எங்களோட சாமி கும்பிட வந்து உங்களுக்குலாம் ஃபுட் பாய்சன் ஆகி ஒரு லெவல் வந்துடுச்சு. ஸோ அதுலேருந்து வந்து எங்களோட சங்கம்லாம் வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு இனிமேல் வந்து வெளியில உள்ள சாப்பாடு யாரும் உள்ளுக்கு கொண்டு வர விடாதீங்க அப்படி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம். நாளைக்கு அவங்களுக்கு உயிருக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் என்னங்க பதில் சொல்றது? இப்போ நீங்க சொல்றீங்க மனசார, நீங்க வந்து இதுதான் செஞ்சு எடுத்து வந்திருக்க சொல்றீங்க, அது நான் எப்படிங்க நம்புறது? நம்ப முடியாதுங்க. சடின்னு அவங்க சாப்பிட்டு ஏதோ ஒன்று ஆச்சுனாக்கா, நாளைக்கு இந்த கோயிலுக்கு தான் ஜலான் காசின் கோயிலுக்கு போனேன், நான் இதை சாப்பிட்டேன், இப்படி கொடுத்தாங்க, எங்களுக்கு இப்படி ஆச்சு, உயிர் சேதம் வந்துச்சுனாக்கா என்னங்க ஆகுறது? நல்லவேளைங்க அவங்க கொடுத்த சாப்பாடு வந்து உயிர் சேதம் ஆகல. அதனால வந்துட்டு அதோட எங்க தலைவர் வந்து போட்டாங்க, எந்த ஒரு கோயில்லையும் வந்து வெளியில உள்ளவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க ஸ்ட்ரிக்டா கொடுத்துட்டோங்க. நீங்க உங்க சாப்பாடை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. நான் எங்க தம்மா கொண்டு போய் சாப்பாடு போட்டேங்க? சிவன் கோயில் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, அது வந்து ஒரு மாதிரி மேடு மாதிரி இருக்குன்னுட்டு. அக்கா அது வந்து கொஞ்சம் மேட்ல இருக்கும், அந்த கோயில் வந்து மேட்ல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், அமைதியா இருக்கும். நீங்க அந்த மேட்ல இருந்து பாத்தீங்கன்னா மனம் அமைதி, ஒரு குட்டி கந்திங்க பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு கோயில். அங்க வந்து நிறைய நம்ம அனுமானு அங்கங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நான் அந்த கோயிலை விட்டு வெளியாகி ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க விடாம அங்க உள்ள அனுமானு அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த சாப்பாடை அந்த பையை விரிச்சு அங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சேங்க. அவங்க சாப்பிட்டுட்டு போனாங்க, மனசார அவங்க சாப்பிட்டு போனாங்க. அவங்க ஒன்றும் ஆகலையே. என்ன பிஸ்னஸ் நடத்துறாங்களோ? ஏன்னா இந்த கோயில் வந்து ஒரு பிஸ்னஸா நடத்துறீங்களா? பிஸ்னஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்ப எல்லாத்துக்கும் காசு, எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் காசு,
எதுவுமே ஃப்ரீ இல்லை. ஓகே, புரியுது எனக்கு வந்து இப்போ எதுவுமே ஃப்ரீ இல்லை தான், எல்லாமே காசு தான். ஆனால் ஓவரா முழுங்குறீங்க. எப்படி தெரியுமா முழுங்குறீங்க?